நல்லவனுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு ஒரு உதாரணம் කාටරන් ඉරංග පරාජය කරන්න අපි සියලු දෙනා එකතු වෙන්න ඕනේ. විවිධ මතවාද තියෙන්න පුළුවන් හැම කෙනා අතර. සමහර කට්ටිය ජාතිවාදී වෙන්න පුළුවන්. සමහර කට්ටිය හොරු මංකොල්ලකාරයෝ ප්‍රශ්න තියෙන අය. හරි? දූෂණ චෝදනා තියෙන අය වෙන්න පුළුවන්. හැබැයි අපිට දැන් එහෙම වෙන් කරලා කිරලමන්ලා ගන්න බැරි තත්ත්වයක් පත් වෙලා තියෙනවා. அனுரவை நாட்டை விட்டு வீட்டை விட்டு அரசாங்கத்தை விட்டு அனுப்பணும். அதற்கு திருடனா இருக்கட்டும், ஊழல் பண்ணினதோ இருக்கட்டும், விபச்சாரம் பண்ணவனா இருக்கட்டும், அல்லது துஷ்பிரயம் பாடினவனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்போ அவங்களையெல்லாம் யார் அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. எல்லாரையும் ஒன்று சேர்த்து அதாவது எல்லா கெட்டவனும் ஒன்று சேர்ந்து அனுரவ அந்த அரசாங்கத்தையும் விரட்டி அடிக்கணும். திட்டம் தயாசிரியோடைய பேச்சு ஓப்பனாக ஒரு இதில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் ஓப்பன் பப்ளிக் ஸ்பீச், எப்படி அது கெட்டவனாக இருக்கட்டும், ஊழல்வாதியாக இருக்கட்டும், லஞ்ச பேரோலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இப்போ எங்களுடைய முக்கியமான ஒன்று நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, அதாவது எல்லா கெட்டவனை ஒன்று சேர்ந்து அந்த நல்லவனை விரட்டி அடிக்கணும். இதுதான் யதார்த்தம், இதுதான் நம்மளுடைய இலங்கை. எவனாவது ஒருத்தர் நல்லது செய்ய முன் வந்துட்டான்னா அவனை என்ன வழிபட்டு எப்படா அவனை விரட்டி அடிக்கிறது அப்படின்றதுல கெட்டவன்கள் எல்லாரும் சேர்ந்து கூறியா இருப்பானுங்க. அனுர கோஹோம் இல்லை, நீங்கள்லாம் போக போகிறீங்க ஜெயில். நிறைய பேர் ஜெயிலுக்கு போக ரெடி ஆயிருங்க. இந்த அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது ஆட்சி மாற்றம், அது இது மற்ற விடயங்கள், நாட்டு டெவலப்மெண்ட், அதெல்லாம் காலம் வேணும். இன்னும் சுடுவது மடியப்படின்னு உடனே எல்லாத்தையும் தூக்கி இறக்க முடியாது. ஏன்னா நாடு அந்த அளவு மோசமான ஒரு நாடாக இருந்து இப்போ தான் ஒரு அளவுக்கு முன்னேறி வருது. ஆனால் இந்த மாதிரி ஊழல் பெருச்சாளிகள், திருடர்கள்லாம் இந்த மாதிரி வெளியில் சுதந்திரமாக பேசுகிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நிச்சயமாக இவங்களுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எடுக்கலையா, அனுரை வீட்டுக்கு அனுப்புகிறானுங்களோ இல்லை உலகத்தை விட்டே அனுப்பி விட்டுருவானுங்க. நடக்கும். இவனுங்களெல்லாம் வெளியில் விட்டால் அதுதான் நடக்கும். அனுர ஜனாதிபதிக்கு இது ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அபாய ஒளி, பார்த்து நடந்துக்கோங்க. எந்த இடத்துல எங்கே இருந்து வருவானுங்கன்னு சொல்ல முடியாது இவனை மாதிரி ஆளுங்க. பார்த்தீங்களா, அது திருடனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஊழல்வாதியாக இருக்கட்டும், நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து 100 ரூபா விரட்ட போகிறோம்.